மகாசக்தி ஜோதிடம் யூடியூப் சேனல்ல பயணம் செய்கின்ற ஜோதிடர்களே, ஜோதிட ஆர்வலர்களே, ஆன்மீக நண்பர்களே, பெரியவருக்கும் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். எல்லோரும் சுகமாக இருக்கிறீர்களா? இருப்பீர்கள், இருக்க வேண்டும். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். எனது தாய் தந்தரை வணங்கி எனக்கு இந்த ஜோதிட கலையை அருளைய அனைத்து குருநாதர்களுடைய ஆசீர்வாதங்களோடு இன்றைய நமது சேனலில் சனிப்பெயர்ச்சி பலன்கள் 2023 பற்றி பார்ப்போம். இந்த மகர ராசி நேயர்கள் எவ்வாறெல்லாம் இருக்க வேண்டும், கடந்த 2.5 ஆண்டுகள் எப்படி இருந்தது, வரப்போகின்ற 2.5 ஆண்டுகள் எப்படி இருக்கும், நாம் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி மிக தெளிவாக விளக்கமாக பார்ப்போம். மகரம் சனி பகவானை அதிபதியாக கொண்ட உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம், அபிட்டம் 1, 2 பாதங்கள். செடி கொடிகள் பூத்து குலுங்கும் பூவை கூட சேதப்படுத்தாமல் ரசிக்கும் மனிதாபிமானவர்களே, தோல்வி தீயில் சாம்பலாகாமல் பீனிக்ஸ் பறவை போல உயிர்ந்தெழுந்தவர்களே, அனாவசியமான பேச்சுகளை குறைத்து ஆக்கப்பூர்வமான செயல்களில் ஆர்வம் காட்டுபவர்களே, கலா ரசிகர்களே, இந்த மகர ராசி நேயர்களே, இதுவரை உங்கள் ராசிக்குள் சென்ம சனியாக அமர்ந்து நாலாபுரத்திலும் 8 திக்குகளிலும் குழப்பங்களையும் தடுமாற்றங்களையும் கொடுத்தாரே சனி பகவான், எந்த வேலையையும் முழுமையடையாமல் செய்ய விடாமல் தடுத்தாரே சனி பகவான், உங்களை பைத்தியம் பிடிக்க வைத்து சனி பகவான் இப்போது வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி 2023 டிசம்பர் 20 முதல் 2026 மார்ச் 7 வரை இந்த காலகட்டங்களில் உங்கள் ராசியை விட்டு விலகி பாதச்சனியாக அமர்ந்து பலம் தரப்போகிறார். உங்கள் ராசிநாதனாகிய சனி பகவான் ஆட்சி பெற்று வலுவாக அமர்வதால் வற்றிய பணப்பை நிரம்பும், அலைவாய்ந்த மனசு இனி அமைதியாகும். 8 திக்குகளிலும் 4 திசைகளிலும் வந்த பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும். அதே நேரத்தில் இனி வழிய வந்து பேசுவார்கள். மனதில் இருந்த பயம் நீங்கும், உடல்நிலை சீராகும். உறக்கமே இல்லாமல் கஷ்டப்பட்டு இருந்தவர்கள் இனிமேல் ஆழ்ந்த உறக்கத்தில் வருவீர்கள். எளிய உடற்பயிற்சி, உணவு கட்டுப்பாட்டு முறைகளை கடைபிடிப்பதால் உடல்நிலை சீராகும். பெரிய நோய் இருப்பதை போன்று ஒரு பிரம்மை ஏற்படுத்தி ஸ்கேன் எடுத்தாலும் கூட அந்த நோய் தெரியாது. டாக்டர்கிட்ட போனா டாக்டர் ஐயா நல்லா இருக்கையே ஏன்பா அப்படி அப்படின்னு கேட்பாரு. ஏன்னா எது இருக்கு உடம்புல அப்படின்றது இந்த சனி பகவான் எந்த விதமான நவீன தொழில்நுட்பங்களில் கூட எடுத்து காட்டாத அளவு உங்களுடன் மறைந்து ஒரு பிரம்மையை ஏற்படுத்தி உங்களுடைய உடல் நலத்தை கெடுத்து கொண்டிருந்தார். இனி வரக்கூடிய நாளங்களில் எந்த விதமான உடல்நிலையிலும் பிரச்சனைகளும் மனதளவில் பிரச்சனைகளும் இருக்காது. அவை எல்லாமே படிப்படியாக உங்களை விட்டு விலகும். உங்களுக்கு ஒரு தைரியத்தையும் வீரியத்தையும் கொடுப்பார். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா பார்வை கோளாறு கொஞ்சம் உண்டு, பல்வலி வந்து நீங்கும், காலில் சிறு சிறு காயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா இந்த பாதச்சனி என்பதனால் காலில் அடிபடக்கூடும். வண்டி வாகனங்கள்ல மிகுந்த கவனம் தேவை. படிக்கட்டுகளில் ஏறும் பொழுதும் இறங்கும் பொழுதும் கவனம் தேவை. பாத்ரூம் வயதானவர்கள் பாத்ரூம் செல்லும் பொழுதும் கவனமாக செல்வது நல்லது. இல்ல துணையை தேடிக்கொண்டு துணையோடு செல்வது நல்லது. இந்த மாதிரியான பிரச்சனைகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா வழக்கறிஞர் சம்பந்தப்பட்ட துறைகளில் இருக்கக்கூடியவங்க பேச்சில கவனம் தேவை. அரசு சம்பந்தப்பட்ட காரியங்களில் அலைச்சல்கள் ஏற்படும். பிறகு அதெல்லாம் சரி செய்யப்படுவீர்கள். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் போன போக்கில் நீங்கள் போகாமல் இருப்பது நன்று. பிள்ளைகளுக்காக இருக்கக்கூடிய நீங்கள் பிள்ளைகள் வழியில் செல்லாமல் இருப்பது நன்று. இவையெல்லாம் கவனத்தில் கொள்வது மிக சிறப்பை தரும். சனி பகவானுடைய அந்த பார்வை பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்களுடைய 4ஆம் வீட்டை பார்ப்பதால் வேலை சுமை அதிகரித்து கொண்டே இருக்கும். சில காரியங்களை போராடி முடிக்க வேண்டிய வரும். திடீர் பயணங்கள் அதிகரிக்கும். சனி பகவான் உங்களின் 8ஆம் வீட்டை பார்ப்பதால் உடல் நலத்தில் கவனம் தேவை. உறவினர்கள் நண்பர்களுடைய அன்பு தொல்லை அதிகமாகும். பழைய கடனை நினைத்து அவ்வப்போது புலம்புவீர்கள். உங்களின் லாப வீட்டை பார்ப்பதால் திடீர் பணவரவு உண்டு. ஷேர் மார்க்கெட் மூலம் பணம் வரும்.
வீடு மனை வாகனங்கள் மூலமாக வாடகை பணம் வராமல் இருந்தாலும் வரும். அவை மூலமாக யோகங்களும் ஏற்படும். நீங்கள் சரியாக மதிப்பது இல்லை என்று மூத்த சகோதரர்கள் நினைப்பார்கள். மூத்த சகோதரர் வழியில் கொஞ்சம் அதாவது கொஞ்சம் இடமாற்றுவது நல்லது. கொஞ்சம் அவர்களை விட்டு கொடுத்து விட்டு பிடிப்பது நன்மை தரும். அவர்களுடன் சேர்ந்து எதையும் செய்ய வேண்டாம். அவர்களிடத்தில் உங்களுடைய குடும்ப விவகாரங்களை பேச வேண்டாம் என்று உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன். சனி பகவானுடைய நட்சத்திர சஞ்சாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, உங்களுடைய சுகாதிபதியுமான லாபஸ்தானாதிபதியுமான செவ்வாய் பகவான் அவ்விட்ட நட்சத்திரத்தில் சனி பகவானுடைய மேல் செல்வதால் இக்காலகட்டத்தில் பணவரவு அதிகரிக்கும். மகன் அல்லது மகளினுடைய திருமணத்தை நன்றாக நடத்தி முடிப்பீர்கள். திருமண தாமதம் தடைபடும். இப்பொழுது தடைபட்ட திருமணங்கள் கைகூடி வரும். புது வேலை கிடைக்கும். செவ்வாய் பாதகாதிபதியாக வருவதால் அடி வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். முதுகு தண்டுவட சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். கால் வலி முழங்கால் வலி இருக்கும். அவைகளெல்லாம் காரமான உணவு வகைகளை தவிர்ப்பது நல்லது. வாகனங்களை அதிகமாக பயன்படுத்த வேண்டாம். அதனால நீங்க பஸ்ல போய் பஸ்ல வாங்க. கொஞ்சம் காலதாமதம் ஆனாலும் பரவாயில்லை. செய்யக்கூடிய வேலைகள் ஒரு 2 நாள் 3 நாள் தள்ளி போனாலும் பரவாயில்ல. வண்டியிலேயே போய் நீங்க பஸ்ஸிலேயே சென்று வருவது மிக சிறப்பை தரும். வண்டி வாகனங்களால் விபத்துகள் ஏற்படுவதற்கும், வண்டி வாகனங்களால் செலவுகள் அதிகரிக்குவதற்கும், வண்டி வாகனங்களால் குடும்பத்தில் பல பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு அதுவே மூலாதாரமாக நிற்கும். அதனால் கடந்த வருகின்ற இந்த 2.5 ஆண்டுகளுக்கு உங்களுடைய வண்டியை ஏற்றி உங்க வீட்டுக்குள்ள நிப்பாட்டி லாக் போட்டு உள்ள சாவியை கொடுத்துருங்க. அது மிக சிறப்பையும் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் ஒரு நல்ல பாதைக்கு வழிகாட்டியாகவும் அமையும். அதே நேரத்துல சனி பகவான் 2024 முதல் மார்ச் 2025 வரை ராகு பகவான் சதய நட்சத்திரத்துல சனி பகவான் செல்வதால் இந்த காலகட்டத்துல பழைய கடன் பிரச்சனைகள் ஓயும். நாடாளுவரோட உதவிகள் செய்வார்கள். இட வசதி, காற்றோட்டமான குடிநீர் வசதி வீட்டுக்கு மாறுவீர்கள். அதாவது ஊருக்கு ஒதுங்குப்புறமா வீடு கட்டி பால் காய்ச்சாம இருப்பீங்க. அவங்க எல்லாம் கிரக பிரவேசம் வச்சு அந்த வீட்டுக்கு போய் குடிபெறுவீங்க. அதனால வழக்கால் அந்த இடத்த சுத்தி இருந்தவங்கள வழக்கு கோர்ட்டு வம்பு கேஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் உங்களுக்கு சாதகமா மாறிடும். உங்களுக்கு அந்த மின்சார உபயோக பொருள்கள்லாம் வாங்குவீங்க. அயல்நாட்டு பயணங்கள் ஏற்படக்கூடும். அதெல்லாம் இப்ப நடக்கக்கூடிய காலங்க. விரையாதிபதியான இந்த குரு பகவான் பூரட்டாதி நட்சத்திரத்துல சனி பகவானுடைய செல்வதால் இந்த காலகட்டங்கள்ல தைரியம் கூடும். அதே நேரத்துல கல்வியாளர்கள் அறிஞர்களுடைய நட்பு கிடைக்கும். புதிய முயற்சிகள் யாவும் வெற்றி முடியும். கோயில் கும்பாபிஷேகத்துக்கு சொன்னபடி நடத்தி காட்டுவீர்கள். மூத்த சகோதர வகையில உதவிகள் கிடைக்கும். அவைகளை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி ஒன்றுக்கு பலமுறை யோசித்து ஏற்றுக்கொள்ளுங்கள். அதன் மூலமாக சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். விலை உயர்ந்த ஆபரணங்கள் ரத்தினங்கள் வாங்குவீர்கள். உறவினர்கள் வீட்டு விசேஷங்களை நீங்களே முன்னின்று நடத்துவீர்கள். திடீர் பயணங்கள், அலைச்சல்கள், செலவுகள் வந்து போகும். யாருக்கு பணம் நகை வாங்க தருவதில் ஈடுபட வேண்டாம். ஏன்னா அந்த மாதிரி இடத்துல நீங்க தலையிடாதீங்க. இல்லத்தரசிகள் எப்போதுமே ஒரு எப்படி சொல்லலாம், ஒரு அன்பாக பண்பாக கணவனிடத்தில் பேசி நடக்க வேண்டிய காரியங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து நடந்தால் அந்த காரியம் மிக வெற்றி அடைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இல்லைன்னா காரச்சாரங்களுடன் விவாதங்களுடன் அது முடிவு பெறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. பிள்ளைகளுடைய அந்த பேச்சை கொஞ்சமாவது காது கொடுத்து பெற்றோர்கள் கேட்க வேண்டும். அவர்களுக்கு தேவையானவற்றை அவர்கள் செய்து கொடுக்க வேண்டும். இல்லைனால் பிள்ளைகளின் வழியிலும் தொந்தரவுகள் உங்களுக்கு உண்டு என்பதனை மறவாதீர்கள். வியாபாரிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா போட்டியாளர்கள் பொறாமைப்படுவாங்க. நம்ம கடைக்கு எதிர்த்து இருக்கிறவங்க, சந்துல இருக்கிறவங்க, பொந்துல இருக்கிறவங்க எல்லாம் போட்டி பொறாமைகள் அதிகமாக இருக்கும். அதனால எல்லோரிடத்திலும் அனுசரித்து செல்வது நல்லது. அதே நேரத்துல புதிய முதலீடுகள் போடுவது வேண்டாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா விளம்பர உத்திகளை கையாள வேண்டாம். அதிகமான விளம்பர உத்திகளை கையாண்டு அதிக வாடிக்கையாளர்கள் வரும் பட்சத்தில் உங்களால் பொருள்களை வாங்கி கொடுக்க முடியாமல் திக்கு திணறி விடுவீர்கள். அதனால ரொம்ப கவனத்துடன் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. கடைகளை விரிவாக்கம் பண்றோம், நவீனமயமாக்குறோம், ஒரு பெரிய நிறுவனத்தோட டைப் வைக்கிறோம், ஒப்பந்தம் பண்றோம், அது அந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் கடந்த ஒரு வருகின்ற 2.5 ஆண்டுகள் கழித்து செய்வது சிறப்பை தரும். இல்லைன்னா பிரச்சனைல மாட்டிக்கிட்டு பிறகு கோயிலா அலைய வேண்டிய ஒரு வாய்ப்புகள் அமையறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும். அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா ஓட்டலு, இரும்பு,
அந்த மாதிரியான வகைகள்ல செய்யக்கூடிய அந்த ஆதாயங்கள் கூட்டு தொழில்கள்ல மட்டும் ஈடுபடாதீங்க. நீங்க சொந்தமா செய்யுங்க, அதெல்லாம் சிறப்பு, அதெல்லாம் கை கொடுக்கும். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா வேலைக்கு போறவங்க, வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல வேலை பார்க்கக்கூடிய அந்த நண்பர்கள், உங்களுடைய வேலையுடைய பணியாளர்கள், அவங்கள்ட்ட நல்லா ஒரு ஒத்துழைப்பு கொடுங்க. அவங்களுக்கு வேண்டதெல்லாம் செய்யுங்க. நீங்க சொல்றத அவங்க கேட்கணும் நீங்க நினைக்கிறத விட அவங்க சொல்றதையும் நீங்க கேட்டு அதற்கான அந்த வேலைகளை எப்படி செஞ்சால் அந்த வேலைகள் சிறப்படையும் என்பதனை ஒரு ஆலோசனை சொல்லுங்க. அப்படி எல்லாரும் ஒட்டுமொத்தமா சேர்ந்து செய்யறப்பதான் அந்த வேலை மிகுந்த சிறப்பை அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் போகும். அப்படி இல்லை என்றால் ஏதாவது ஒரு வழியில சோடை ஏற்பட்டு அந்த பிரச்சனை அதிகமாக விஸ்வரூபம் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டாகும். இழந்த சலுகைகள் பதவிகள் மீண்டும் பெறுவீர்கள். கணினித்துறையில வேலை பார்க்கிறவங்க வெளிநாடு இப்பயே பாஸ்போர்ட்ல எடுத்து வச்சுக்கோங்கப்பா. ஏன்னா நீங்க வெளிநாடு போறதுக்கு அயல்நாடு போறதுக்கு கடல் கடந்து போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த கான்கிரீட் துறைகள்ல சிவில் இன்ஜினியரிங் முடிச்சவங்களுக்கு எல்லாம் இப்ப பதவி உயர்வு கிடைக்கும், பதவி கிடைக்கும். அதனால அதெல்லாம் இப்ப வாங்கிக்கங்க. நல்ல ஒரு வாழ்க்கையில ஒரு முன்னேற்றமான எதிர்காலம் இப்போதைக்கு உண்டு. அதே மாதிரி சனி மாற்றம் கொஞ்சம் அலைச்சல் செலவினங்கள் இருந்தாலும் கூட உங்களை முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்வார். இது பரிகாரம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, நம்ம சென்னை மாநகரத்துல பல்லாவரத்துக்கு அருகில் உள்ள பொலிச்சநல்லூர் அப்படின்னு இருக்கு. அந்த ஊர்ல அமைந்து அருள்பாலித்து கொண்டிருக்கின்ற வட திருநள்ளாறு சனீஸ்வர பகவானை கேட்டை நட்சத்திரத்தில் அந்த நாள்ல உங்க குடும்பத்தோடு சென்று வழிபட்டு வருவதன் மூலமாக வழிபட்டு வருவதன் மூலமாகவும் மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு வஸ்திரணம் ஆடைகள் வாங்கி கொடுப்பதன் மூலமாக நீங்க நல்ல ஒரு எதிர்காலத்தை நோக்கி பயணம் செய்யலாம். உங்கள் குடும்பத்தில் ஏற்பட்டுள்ள சகல தோஷங்களையும் சகல விதமான ஒரு புண்ணியங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு சேரும். இந்த பாதசனி காலம் என்பதால் சனி பகவான் சிவன் பார்வதி அல்லது ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சென்று தினந்தோறும் வழிபட்டு வருவதன் மூலமாக சகல பாக்கியங்களும் கிடைக்க பெறுவீர்கள். மகாசக்தி ஜோதிடம் யூடியூப் சேனல்ல பயணம் செய்கின்ற ஜோதிடர்களே, ஜோதிட ஆர்வலர்களே, ஆன்மீக நண்பர்களே, பெரியவர்களே, சிறியவர்களே அனைவரும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி தொடர்ந்து ஆதரவு கொடுத்து குருவருளும் திருவருளும் பெற்றிட வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு இந்த சேனலை மற்ற நபர்களுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் வழியாக செலுத்தி அவர்களுடைய ஆதரவையும் கிடைக்க செய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன்.